நான் வந்து இன்றைக்கி முட்டை பொரியல் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 முட்டை தான் எடுத்திருக்கேன். 4 முட்டைக்கு வந்து ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் செவக்காக வதக்கணும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் நம்ம வந்து பச்சை மிளகாலாம் எதுவும் சேர்க்கல, மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து உடம்பு ரொம்ப நல்லது தான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதில் முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை நான் 4 முட்டையை இந்த மாதிரி உடைச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஓரத்துலேருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. நல்லா ஓரத்துலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஓரமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படி அடி பிடிக்காத மாதிரி. அடுப்பு நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுட்டு கிளறி விடணும். சுற்றி அப்படியே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம இதில் விட்டுட்டு அடுப்பை ஸ்லோலியே வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, அடி பிடிச்சிடும். ஸ்லோவில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சுற்றி ஓரத்தில் நல்லா கிளறி எடுக்கணும். இந்த மாதிரி வந்துடும். திருப்பி நம்ம அடுப்பில் ஸ்லோவில் வச்சுக்கிட்டு திருப்பி கிளறணும். அந்த மாதிரி இந்த மாதிரி வரும். இன்னும் வந்து நல்லா உதிரியாக வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் நம்ம வச்சிடலாம். ஆனால் எடுத்து நீங்கள் திருப்பி கிளறி விடுங்க, இல்லை அடி பிடிச்சிரும். இது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். உதிரியாக வந்தால் நம்ம முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ அதுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு. இதுலேயே வந்து தக்காளி போட்டும் பண்ணலாம். தக்காளி போட்டு பண்ணால் சாம்பாருக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம்.